ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே, அதாவது பாபா செல்லமா, ஷியாமா, ஷியாமையா அப்படின்னு பல பெயர்களை வச்சு அவர் அழைப்பார். ஷியாமா அவர் எப்படிப்பட்ட ஒரு பக்தர் அப்படின்றது முதல்ல நான் சொல்கிறேன். போன எபிசோடில் நான் உங்களுக்கு சொன்னேன், பாபா என்ன அற்புதமான ஒரு உபதேசம், கலியுகத்தில் பக்தர்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், தினம் தினம் நம்ம என்ன ஜபிக்கணும் அப்படின்றதற்கு பாபாவே அதை எவ்வளோ வேல்யூ பண்ணார் அப்படிங்கிறத நான் போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாபா கொடுத்திருந்தால், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எத்தனை மகத்துவம் இருந்திருந்தால் பாபாவே அதை பண்ணி பாபாக்கே மீண்டும் உயிர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதே மாதிரி போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன், இந்த எபிசோட்ல உங்களுக்கு பாபா கிட்ட, பாபா கையிலேந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு ஸ்கிரீன் மூலமாக நம்மளோட சாய் சங்கரா சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல எதற்காக ஷியாமாக்கு இந்த பொக்கிஷம் கிடைச்சது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்றேன். இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பல பேர் யோசிப்போம், ஷியாமாக்கும் பாபாக்கும் இருக்கிற அந்த பந்தம் நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு அற்புதமான பந்தம். இன்னைக்குமேங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாபா பக்தர்களா இருக்கோம்ல, அன்னைக்கு பாபா இருந்த காலத்தில் பாபா கூட அந்த துவாரகாமாயில ஏதோ ஒரு ஓரத்திலேயோ இல்ல பாபா கிட்ட நிச்சயமாக நம்ம பேசியிருப்போம். இல்லைன்னா இந்த குடுப்பினை ஒரு பக்தனுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகான் ஷியாமா. எப்படின்னா இன்னைக்கு நம்ம பல பேர் உங்க மனசுல இந்த கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான பதில் தான் இது. தினம் தினம் நம்ம பூஜை பண்ணாதான் எல்லாருமே பண்றாங்களே, தினம் தினம் அஷ்டோத்திரம் படிச்சு, தினம் தினம் சவன மஞ்சரி படிச்சு, முழுக்க முழுக்க பாபா கூட உட்காந்து நம்ம எந்த வேலையும் பண்ணாம இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. அதற்கு ஷியாமா ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா விஷயங்களும் எல்லா பூஜையும் பண்ணி ஒரு கெட்ட மனிதனாக வாழ்ந்தால் இறைவன் நம்ம கூட இருப்பாரா அப்படின்னா இருக்கவே மாட்டார். அடுத்தவங்களுக்கு கெட்ட பண்ணி, அடுத்தவங்க மேல ஒரு அகங்காரம், அடுத்தவங்க மேல பொறாம, ஆணவம் இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும், அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னன்னா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணம் படிச்சுட்டே பெருமாள் கோவில் இடிக்கிறது என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நீங்க 1000 பூஜை பண்ணாலும் நல்ல மனிதனாக வாழ்ந்தால் மட்டுமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றதற்கு ஷியாமா உதாரணம். ஏன்? ஷியாமா தினம் 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 இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் அவ்வளவெல்லாம் பண்ணவே மாட்டார். உட்கார்ந்து சதா சர்வ காலமும் பூஜை பண்றது, அஷ்டோத்திரம் படிக்கிறது எதுவுமே இல்லை. ஆனா மனசார பாபா கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆத்மார்த்தமான பக்தி, அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் என் பாபா பார்த்துப்பார், எனக்கு பாபா தவிர வேற எதுவுமே இல்லை. ஒரு இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணராவ் ஜோகேஸ்வர் பீஷ்ம அவர் ஷேஜாரத்தில, அதாவது இரவார்த்தியில வரக்கூடிய ஒரு பாடலோட ஒரு வரி சொல்றேன். அதுதான் ஷியாமா எப்பயுமே அடிக்கடி பாபா கிட்ட சொல்லுவாராம். என்ன வரி அப்படின்னா, ஷேஜாரத்தி நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். அந்த இரவார்த்தி பாடும் பொழுதே அப்படியே மனசு ஒன்றி போயிடும் பாபா கிட்ட. ஏன்னா அந்த பாடல் வரிகளோட அர்த்தங்கள் நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுக்கு ஏன் கண்ணு கலங்கிறது அப்படின்னே தெரியாது. ஏன்னா அந்த வரி, நான் சொன்ன மாதிரி அந்த வரி என்னன்னா, வைராக்ஞாச்சா குஞ்ச கேவுனி சௌக ஜாட்டிலா बाबा चौक जाटिला तया वरी सुप्रीमा च शिडका वातिधला अथा स्वामी सुखे निद्रा करा अवधूता बाबा करा साईनाथा चिन्मय हे सुखताम जावुनी बहुडा एकांता. இந்த வரியில வர மாதிரி வைராக்ஞாச்சா குஞ்ச கேவுனி சௌக்க ஜாட்டிலா பாபா சௌக்க ஜாட்டிலா. என்ன சொல்றாங்க? எது மேலையும் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா இந்த கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் முக்கால்வாசி மனிதர்கள் என்ன, பணம், புகழ், பெயர், இந்த மாதிரி பல பல விஷயங்கள் மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஷியாமா எப்படி இருந்தார்? இந்த ஆர்த்தியில வர மாதிரி எது மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எது மேலேயும் ஈர்ப்பு இல்லை. ஒரே ஒருத்தர் மேல ஈர்ப்பு, ஒரே ஒரு விஷயத்து மேல ஈர்ப்பு. அந்த ஒரே ஒருத்தர் யாரு? பாபா. ஒரே ஒரு விஷயம் என்ன? பக்தி. அப்போ இது மட்டுமே இருந்தாலும் பூஜை பண்ணினாலும் சரி பண்ணலனாலும் சரி பாபா நம்ம கூட இருப்பார். அதுதான் பக்தி. அப்போ ஷியாமா ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஷியாமா துவாரகா மாயில் இருக்கும் பொழுது வாமன் நர்வேக்கர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு நாணயம் கொண்டு வரார். அற்புதமான ஒரு நாணயம். அந்த காயின் எப்படி இருக்கும்னா, ஒரு காயின் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு ஹெட் டெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் கொண்டு வந்த காயின்ல ஒரு பக்கம் ராமர், சீதை, லக்ஷ்மணன் இருப்பாங்களாம். இன்னொரு பக்கத்துல ஹனுமன் இருப்பார். இப்போ இந்த நாணயத்தை அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, பாபா கிட்ட கொடுத்து பாபா இந்த நாணயத்தை தொட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா நம்மளோட வீட்டில் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போறாரு. ஏன்னா பாபாவுடைய கரங்களால நம்மளுக்கு கிடைக்கிறதுனா அதற்கு கோடி 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 புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். அதனால இந்த புண்ணியத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாணயத்தை நேரா கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுக்கிறார். பாபா, இந்த நாணயம் ரொம்ப பெரிய ஒரு நாணயம் பாபா, பாருங்களேன். ஒரு பக்கத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணனும் இன்னொரு பக்கத்துல ஹனுமனும் இருக்கிறதுனால இந்த நாணயத்தை பாபாவோட கரங்கள்ல நான் வைக்கிறேன். பாபா வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணி அந்த நாணயத்தை மறுபடியும் என்கிட்ட கொடுத்தா நான் என்னோட வீட்டுல பத்திரமா வச்சுப்பேன் பாபா அப்படின்னு சொல்லி அந்த நாணயத்தை பாபா கிட்ட கொடுக்கிறார். பாபா அந்த நாணயம், இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன்பகுதி பின்பகுதி, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அந்த நாணயத்தை எடுத்து நேரா அவரோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரா. யாரு? பாபா அவருடைய பாக்கெட்லயே போட்டுக்கிறார். இப்போ வாமனுக்கு என்னடா பாபா இப்படி பண்றார், நம்ம கொடுத்த நாணயத்தை இப்படி பாபா எடுத்துக்கிறாரே அப்படின்னு சொன்னோன்னே வாமன் கேட்கிறார், பாபா அந்த நாணயம் நான் உங்களுக்கு தரல பாபா, உங்க கரங்களால ஆசீர்வாதம் பண்ணி அது எனக்கு வேணும் அப்படின்னு. பாபா சொல்றார், இல்ல அது என்னோட பாக்கெட்ல போயிடுத்து, அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு. இப்ப வாமன் கேட்கிறார், பாபா நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அந்த காயின் மறுபடியும் எனக்கு வேணும், அதுக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன் பாபா, எனக்கு மறுபடியும் அந்த காயின் நிச்சயமா அந்த நாணயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே பாபா சொல்றார். அப்ப ஷியாமா பக்கத்துல எல்லா பக்தர்களும் இருக்காங்க. அப்போ பாபா சொன்னாராம், வாமன் எனக்கு ஒரு 25 ரூபாய் கொடுத்தா நான் இந்த நாணயத்தை மறுபடியும் நான் வாமன் கிட்டேயே தரேன். அந்த காலத்துல 25 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயம் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில். அப்போ 25 ரூபாய் கேட்ட உடனே வாமன் இப்படி அப்படி தேடி புரட்டி அந்த 25 ரூபாய் கொடுத்துட்டார். ஏன்னா அந்த காயின் முதல்ல என்னன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணன் இருக்கும், ஹனுமன் இருக்கும் ஒரு நாணயம், அது பாபா கரங்களால வேற தொட்ட ஒரு நாணயம் இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். அது 25 ரூபாய் ஒரு பைசாவும் இல்லை அப்படின்னு அந்த 25 ரூபாய அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு தேடி புரட்டி அந்த 25 ரூபாய் பாபா கிட்ட வாமன் தரார். பாபாவும் அந்த 25 ரூபாயை வாங்கிக்கிறார். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாபா சொல்றார், நீ 25 ரூபாய் ஒரு வாட்டி இல்ல, நீ இது 100 முறை கொடுத்தாலும் அது இந்த நாணயத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணயம் இது அப்படின்னு சொல்றார். அப்போ வாமன் யோசிக்கிறார், என்ன பாபா சொல்றீங்க அப்படின்னு. பாபா சொல்றார், ஷியாமையா அப்படின்னு ஷியாமாவை கூப்பிடுறார். ஷியாமையா இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த நாணயத்தை எடுத்து ஷியாமா கையில கொடுத்து பாபா ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நாணயத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமன் உயிரோடு இருக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த கடவுளா எனக்கு உபதேசம் கொடுத்து நானும் என்னோட ஆசீர்வாதத்தை சேர்த்து இந்த நாணயத்தை நான் வாமன் கிட்ட தரல, ஷியாமையா நீ கொடுத்து வச்சிருக்க, அதனால உன்னோட பக்திக்கு பரிசாக இந்த நாணயத்தை நான் உன்கிட்ட தரேன். இந்த நாணயத்தை பார்த்து வேண்டுகின்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா ராமநாமம் சொன்னால் மோட்சமும் கிடைக்கும். ஏன்னா மோட்சம்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மோட்சம்லாம் நினைச்சா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாமம் தான் ராமநாமம். மோட்சத்தையே தரக்கூடிய ஒரு நாமம் ராமநாமம். அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள், எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாமம் தான் ராமநாமம். அப்போ இந்த ராமநாமத்தை சொன்னால் அவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த நாணயத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருந்தால் பாபா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க. என்ன?
இந்த நாணயத்தை பார்த்து வேண்டுகின்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும், எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும், பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த நாணயம் தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இத பார்க்கறதுக்கு கோடி 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 புண்ணியம் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கணும். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த இந்த நாணயத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி உங்க பூஜை அறையில வைத்து தினம் தினம் ஒரு பூ வச்சு வேண்டிக்கோங்க. பாபா சொன்ன மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசம் செய்வாள். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பாபாவே சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த நாணயத்தை பார்த்து வேண்டினா எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படின்னு, மங்களகரம் உண்டாகும், இந்த ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாணயத்தை கொடுத்த அந்த ஷியாமாக்கும் அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே நம்ம என்னன்னைக்கும் நன்றி கடனா நம்ம பாபாக்கும் ஷியாமாக்கும் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இதே மாதிரி இந்த பொக்கிஷத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பாபா ஷியாமாக்கு கொடுத்த இன்னொரு ஒரு பொக்கிஷமும் இருக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பொக்கிஷத்துக்கு என்ன மகத்துவம் இருக்கு, அந்த பொக்கிஷம் என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.